நம்ம ஊரு நல்ல ஊரு. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மாவோட இல்லாட்டி அப்பாவோட யாரு கூடயாச்சும் விறகுக்கு சின்ன வயசுல போகும்போது காட்டுல முள்ளு பழத்தை பார்த்தா அம்மா அப்பா கூட வந்ததையே மறந்துட்டு முள்ளு பழத்தை பறிக்க போன கோஷ்டி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, முள்ளு பழம் வந்து பாக்குறதுக்கு ஸ்ட்ராபெரி டைப் மாதிரி இருக்கும். இந்த முள்ளு பழத்தை வந்து நாங்க ஒரு 3 டைப்பா நாங்க பிரிக்கலாம். எப்படி அப்படி சொன்னா, நல்லா பழுத்தது ஒரு டைப், அதே மாதிரி பச்சையா இருக்குது ஒரு டைப், இந்த பச்சையா இருக்கிறதுக்கும் நல்லா பழுத்ததுக்கும் இடையில ஒரு டைப் இருக்கும் இல்லையா, அது ஒரு டைப் அப்படின்னு சொல்லி 3 டைப்பா வந்து நாங்க பிரிக்கலாம். இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னதான் நாங்க கடையில வாங்கிட்டு வந்து கொய்யா பழம் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி காட்டுக்கு போகும்போது பறிச்சு சாப்பிடுற கொய்யாக்கா வேற லெவல் டேஸ்ட் இல்ல. எப்பவுமே காட்டுக்கு நாங்க போகும்போது அங்க கொய்யா மரம், ஜம்பு மரம், தொடா மரம், அதே மாதிரி இந்த மாதிரி முள்ளு பழ செடிகளை வந்து நீங்க பாப்பீங்க. அதுல குறிப்பா நிறைய பேர் காட்டுக்கு போனா தேடுறது கொய்யா மரம் இருக்கா, முள்ளு பழம் இருக்கா, இதைத்தான் தேடி போவாங்க. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? உங்களோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் மீட்டு பாருங்க.